கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா அறிவியல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது யோபு 5 அதிகாரம் 9 வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதாகும். நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அவர் நமக்காக செய்கிற பெரிய காரியங்களை ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியாது. அதே போன்று அவர் செய்கின்ற அதிசயங்களுக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு உள்ளது. இன்றைய உலகம் மிக நவீனமான உலகம். பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களை கொண்ட உலகம். வானத்திலே ஆராய்ச்சி நிலையங்களை ஏற்படுத்தி வருடக்கணக்கில் ஆராய்ச்சிகளை செய்து உலகையே பிரமிக்க வைக்கின்ற பல விஞ்ஞானிகளை நாம் பார்க்கிறோம். கடலுக்கு அடியில் சென்று அங்கும் ஆராய்ச்சி செய்து பல தகவல்கள் விஞ்ஞானிகள் வெளியிடும்போது நாம் வியந்து பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றையும் விட நம் தேவன் அனந்த ஞானமுள்ளவர். எப்படி என்றால் அவர் தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்தவர். வானங்களை ஜாணளவாய் அளந்து பிரமாணித்தவர். பூமியில் காணப்படும் மண்ணை மரக்காலால் அடக்கியவர். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர். எண்ணி பாருங்கள், இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவன். உலகில் உள்ள எந்த பெரிய விஞ்ஞானியாலும் இதை நினைத்து கூட பார்க்க முடியாது. தண்ணீர்களை கைப்பிடியால் அளப்பவர், பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கியவர், வானங்களை ஜாணளவாய் அளந்தவர், பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர். அவரால் கூடாத காரியம் இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நம் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஜீவனுள்ள தேவன். அவரால் உங்கள் வாழ்வில் காணப்படும் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நமக்கு இவை எவ்வாறு நடக்க முடியும், எவ்வாறு சூழ்நிலை மாறும் என எண்ண தோன்றும். ஆனால் தேவனுக்கு நம் சூழ்நிலையை மாற்ற அற்புதங்கள் செய்ய ஒரு நொடி கூட தேவைப்படாது. ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் நம் வாழ்வில் செய்கிறார். நம் வாழ்வில் இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்காக அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையில் நம் கண்கள் இரவும் பகலும் அவரையே நோக்கியிருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்கள் சூழ்நிலைகள் இனி நாம் எழும்பவே முடியாது என்ற நிலையில் காணப்படலாம். ஆனால் தேவன் மீது நம் கண்களை ஏறெடுப்போம். தேவன் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து அனைவருக்கு முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன், ஆமேன்.